வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஆர்டர் வந்து தச்சிட்டு இருக்கும்போது மிஷின் எதிர்பாராத விதமாக ஒழுங்காக தைக்கலை. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தச்சிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் தச்சிட்டு இருந்தது. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் வீல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே மோட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணால் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் மோட்டர் வந்து. ஆனால் இது லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே மோட்டரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டும் இருந்தது. ப்ளஸ் மோட்டர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக வந்து நமக்கு ரொட்டேட் ஆச்சு. ஹேண்ட் வீல் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொட்டேட் பண்ணி தைக்க முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு தையல் வந்து மூவ் ஆகவே இல்லை. தையல் விழுது, பட் துணி வந்து மூவ் ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அப்படின்னா, ஹேண்ட்வீல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ ஹேண்ட்வீலில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. துணி இல்லை, ஏதாவது ஒன்று அதில் சிக்கியிருக்கும், நூல் ஏதாவது சிக்கியிருக்கும். ஸோ ஹேண்ட்வீல் வந்து டைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹேண்ட்வீலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே கலட்டி நம்ம அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசித்தோம். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வீலை வந்து கலட்டலான்னு பார்த்தா அந்த ரவுண்ட் பார்ட் வந்து கலட்ட முடியலை. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. டைட்டாக போய் ஃபிக்ஸாக இருந்தது. உடனே சுத்தியல் வச்சு 2 அடி அதில் அடிக்கும்போது அது ஈஸியாக வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட் வீல் வந்து கலட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அதில் போய் ஃபிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம கைட்டு வச்சு ஸ்க்ரூ வச்சு கலட்டி ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்வீலில் உள்ள எல்லா பார்ட்ஸையுமே கலட்டிட்டோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதில் டஸ்ட் இல்லை, ஆனாலுமே கொஞ்சம் டஸ்ட் இருந்தது. ஓரளவுக்கு அந்த நூல் சிக்கி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு திருப்பி நம்ம எப்படி வந்து கலட்டினமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைச்சி பார்க்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே ரொம்பவே நல்லா தைச்சிது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி திருப்பி இதே மாதிரி ஹேண்ட்வீல் ரொம்ப டைட்டாக இருக்குது, மோட்டார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீடில் பார் மூவ் ஆக மாட்டேங்குது. திருப்பியும் இதே பிரச்சனை வந்துச்சு. மிஷினை வந்து ரொம்பவே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால மிஷினில் திடீர்னு இப்படி சடனாக வந்து ஃபால்ட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எந்த இதில் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி தைக்க முயற்சி பண்ணாலுமே மோட்டர்லேருந்து ஸ்மெல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்லும் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பார்க் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஸ்மெல்ஸும் வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, அப்போ மோட்டரில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டரை தனியாக வந்து போட்டு பார்க்கும்போது மோட்டர் நல்லாவே கண்டிஷனில் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அதே மாதிரி ஹேண்ட்வீலில் வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் பெடல் பண்ணும்போது மிஷினுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்போ எதில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் மிஷினில் இருக்கக்கூடிய பெல்ட்டு தான் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பெல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பெல்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பெல்ட்டுமே சேம் பெல்ட் தான். இந்த பிளாக்காக இருக்கிற பெல்ட் வந்து ரப்பர் பெல்ட்டில் சேம், அதுவும் நைலான் பெல்ட்டு தான். அதை யூஸ் பண்ணி இந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்குது. ஸோ பெல்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கிரிப் இல்லாததுனால அது மூவ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மிஷின் வந்து ரொம்பவே நல்ல கண்டிஷனில் ஸ்மூத்தாக வந்து ரொம்பவே நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து எப்போதும் மாதிரி நல்லாவே தச்சுது. ஆர்டர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியாமல் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கே 1 hour 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், மிஷினோட பெல்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஆனால் அது வந்து யோசிக்காமல் என்னென்னலாமோ ட்ரை பண்ணி பார்த்து மிஷினை சரி பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் மிஷினில் ஃபால்ட்டு, ஆனால் நம்ம அதை விட்டு பெருசாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.